அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல கடந்த வகுப்புகள் மூலமாக முதல் அத்தியாயத்தினுடைய 3வது பகுதியில 7 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்தோம். மொத்தம் அதுல ஒரு 12 மந்திரம் இருக்கு. 3வது பகுதியில 12 மந்திரங்கள் இருக்கு. நம்ம கடந்த முறை 2வது பகுதியும் சேர்த்து பார்த்ததுனால நமக்கு நேரம் பத்தல. இப்ப இன்றைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த முதல் அத்தியாயத்தினுடைய 3வது பகுதியில பாக்கி இருக்கிற 5 மந்திரங்களையும் பார்த்துடலாம். 5 பாடல்கள். அப்புறம் 4வது பகுதி இருக்கு. இதே அத்தியாயத்தினுடைய 4வது பகுதியில ஒரு 5 பாடல்கள் இருக்கு. அப்ப 10 பாடல்கள் ஆகும். 10 முடிச்சிடலான்னு பாக்குறேன் இன்னைக்கு. 4வது பகுதியில மொத்தமே 5 பாடல் தான். அது மொத்தம் 10 பாடல்கள் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். இப்ப இதுல நம்ம கடந்த வகுப்புல 7 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இப்ப 8வது விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல முதல் அத்தியாயத்தினுடைய 3வது பகுதியில 8வது பாடல்ல ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான தியானங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 9 விதமான சிந்தனைகளை சொல்லுது. அதாவது இந்த சாம வேதத்தை ஓதுவதற்கு முன்பாக 9 விஷயங்களை ஆழ்ந்து சிந்திப்பது பற்றி இங்க சொல்ல வருது. அந்த 9 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாமம், ரிக்கு, ரிஷி, தேவதை, சந்தம், சோமம், திசை, நற்சிந்தனை, விரும்பிய பொருள் அப்படிங்கிற ஒரு 9 விஷயங்களை பார்க்க போறோம். இதுல 1, 2 தனித்தனியா வரும், மீதி எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். அப்படிதான் இந்த 5 பாடல்களோட இத 9ஐயும் முடிச்சிடும் இந்த தியான முறைகள்ல. இப்ப சாமம்ங்கிறது முதல் நிலை, 2வது ரிக்கு, 3வது ரிஷி, 4வது தேவதை, 5வது சந்தம், 6வது ஸ்தோமம், அப்புறம் திசை, நற்சிந்தனை, விரும்பிய பொருள். அதுல இப்ப நம்ம முதல்ல சாமம் அப்படின்னா சாமகான சிந்தனை பற்றி ஒரு மந்திரம் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதகலு ஆசிஹி ஸ்மிருதிஹி உபசரணானி இத்யுபாசீத ஏன சாம்னா ஸ்தோஸ்யன் சாத்தத் சாம உபதாவேத். இது 8வது பாடல், சாமகான சிந்தனை. இது என்ன சொல்லுதுன்னா, ஆசைகளின் பூர்த்தியை பற்றி வருகின்ற சிந்தனைகளாக இருப்பதனால அதனுடைய பொருள்கள் எப்படி கீழ்கண்டவாறு நம்ம பயன்பாட்டுல கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம செய்யக்கூடிய யாகம் செய்யறோம் இல்லையா? அந்த யாக கிரியையில சாமகானத்தை இசைத்து துதித்து யார் ஒருவர் பாடுகிறாரோ அவர் அந்த சாம மந்திரத்தை முதலில் சிந்திக்க வேண்டும் என்பதாக இங்க இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப சிந்திக்க வேண்டிய 9 விஷயங்கள்ல முதல்ல இந்த சாமகானத்தை ஆழ்ந்து சிந்திக்குமாறு இங்க இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. அப்படி சிந்திக்கும் போது அந்த சாமகானம் எப்படி தோன்றியது, அதன் சந்தம் என்ன, எந்த தேவதையை அந்த கானம் துதிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கறதா இங்க சாமகான சிந்தனை, சாமகானத்தினுடைய நோக்கம் என்பதாக இங்க பார்க்கணும் இந்த 8வது பாடல்ல. அதாவது இப்போ இங்க இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் பாடல்களாக ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷிகள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தியானிக்கிறதாகவே இந்த நூல் சாந்தோக்கிய உபநிஷதம் கொண்டு வருது. அதுல இப்ப இந்த 8வது பாடல் இதைதான் சொல்ல வருது. முதல் சிந்தனை சாமகான சிந்தனை. இப்ப சாமகான சிந்தனை அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு இந்த உத்கீதம் இருக்கு இல்லையா? ஓம்காரம் தான் இங்க சாமகான சிந்தனையுடைய அடிப்படையில கொண்டு வருது. ஏன்னா இப்ப நம்ம சாதாரணமா ரிக்கனுடைய மந்திரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? உரைநடைகள்ல இருக்கு இல்லையா? இப்ப ரிக்கனுடைய மந்திரங்கள் எல்லாம் உரைநடையில் இருக்கிறத எப்போ சாம வேதமா மாத்திரமோ அப்ப அது புற பாடல்களாக நம்ம மாத்திடுறோம். ஏன்னா இது ரிஷிகள் தான் செய்யறாங்க. ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா, அதான் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்களை உட்படுத்துறாங்க வேதத்துல. வேதம் 4 வேதங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் உண்மையில 4 வேதங்கள் இல்ல, ஒரே வேதம் தான். அது 4 நிலைகள்ல இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது ரிக்குங்கிறது முழுக்க முழுக்க உரைநடை பகுதிகளா இருக்கிறத எடுத்து இப்போ பாடல்களாக அந்த வார்த்தைகளை மாத்தி ஒரு கீதமாக பாடுகின்ற நிலையில மகான்கள் ரிஷிகள் அதை செய்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில இங்க சாமகானம் முறையில சாம வேதம் ஓதப்படுகிறது. சாம வேதம் ஓதுகின்ற முறையும் முழுமையா வேற மாதிரி இருக்கும். ரிக்கு மாதிரி இல்லாம அவங்க ஓதுற முறை கொஞ்சம் வேற மாதிரி பாடல்கள் மாதிரி ஓதுவாங்க.
ரிக்ல ஓதுறது ஒரு மாதிரி வசன நடையில அவங்க ஒரு மாதிரி மீட்டர் மாறாம அந்த இது மாறாம ஓதுவாங்க. ஆனா இங்க இவங்க வந்து கீதமா பாடுவாங்க சாமகானத்துல. அதனால இப்படி ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை இங்க சொல்லி சாமகானம் எப்படி வந்தது, அதனுடைய சந்தம் என்ன, அந்த தேவதை என்ன அப்படின்லாம் பார்க்கும்போது இங்க தேவதை வந்து ஓம்காரம் தான். அப்ப இதை பற்றி சிந்திப்பதுதான் இந்த 8வது பாடலுடைய சிந்தனையாக பார்க்கிறோம். அடுத்தது 9 வந்து ரிக்க பத்தி பேசுது. நான் தான் 9 சிந்தனைகள் சொன்னேன் இல்லையா? சாமம், ரிக்கு, ரிஷி, தேவதை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப 2வது ரிக்கு. ரிக்குங்கிறது என்னன்னா, அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, யஷ்யாம் ரிஷிதாம் ரிஷம் யதார்சேயம் தம் ரிஷிம்யாம் தேவதாம் அபிஸ்டோஷியன் சியாத்தாம் தேவதாம் உபதாவேத் அப்படின்னு 9வது பாடல் பாடுது. இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது, இப்ப இசைக்க வேண்டிய சாம மந்திரம் இடம்பெற்றிருக்கின்ற ரிக் மந்திரம் இருக்கு இல்லையா? அது எந்த ரிஷியின் பெயரில் அந்த மந்திரம் இடம்பெற்றிருக்கிறதோ, அந்த ரிஷி அப்புறம் எந்த தேவதையை பிரார்த்திக்க வேண்டுமோ அந்த தேவதை ஆகிய 2 விஷயங்களை நாம் இங்க சிந்திக்க வேண்டும் என்று இந்த 9வது மந்திரம் வந்து ரிக் சிந்தனையில சொல்ல வருது. அப்ப ரிக் மந்திரத்துல, ரிக் வேதத்துல சில மந்திரங்களை நம்ம தேர்ந்தெடுத்து அவற்றை வந்து சாமகானத்தினுடைய அடிப்படையில இசையுடன் பாடுவதுதான் இங்கு சாம வேதம் என்று நம்ம பார்க்கிறோம். அதை தான் நான் கடந்த முறை சொன்னேன். அதாவது இசையோடு பாடுறது. அந்த ரிக்ல இருக்கக்கூடிய வேதத்திலிருந்து சில மந்திரங்களை எடுத்து அதுக்கு இசை கொடுத்து இசையோடு பாடுகின்ற பொழுது அந்த சாம கானத்தை நம்ம வாசிக்கும் போது அது சாம வேதமாக மாறுகின்றது என்று இங்க சொல்ல வருது இந்த மந்திரம். அப்ப ஏறக்குறைய எல்லா சாம மந்திரங்களும் அந்த கானத்தின் அடிப்படையில் தான் திகழ்கின்றது என்று பார்க்கிறோம். அதாவது ஒரு இசையோடு சேர்ந்த ஒரு கானமாக அது பாடப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் என்னன்னா ரிக்கு மந்திரங்கள் தான். ஆக சாம மந்திரத்தை இசைப்பதற்கு முன்பாக அந்த மந்திரத்தின் அடிப்படையாக திகழ்கின்ற ரிக்வேத மந்திரத்தை நம்ம சிந்தித்து அதன் அடிப்படையில அந்த மந்திரத்துக்கான ரிஷி யாரு அப்படிங்கிறதையும் பார்த்து அப்புறம் அது எந்த தேவதையை குறித்து அந்த மந்திரம் உபாசிக்கப்படுகிறது என்பதையும் பார்த்து நாம் இங்க இந்த மந்திரத்தை ஓத வேண்டும் என்பதாக இங்கு ரிஷிகளுக்காக சொல்லப்பட்ட விஷயமாக நாம் இதை பார்க்கணும். அப்ப பொதுவா வேதங்களை வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது? அபௌருஷேயம்னு சொல்லுது. அபௌருஷேயம் அப்படின்னா இது மனித முயற்சியால் உண்டாக்கப்பட்டது கிடையாது. அந்த இறைவனுடைய பெருமையினால வெளிப்பட்டது. இறைவன் வந்து தன்னை வெளிப்படுத்த விரும்பினதுனால அவன் என்ன பண்றான்? தன்னை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பரிணாமத்துல உயிரினங்களை படைச்சுக்கிட்டே வரும்போது அதுல மிக உயரிய உயிரினமா மனித இனத்தை பார்க்கிறான். அப்ப மனித இனம் தான் இங்க ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ல டெவலப்டு ஒரு விஷயமா இருக்கு. இப்போ டெக்னாலஜில எப்படி நம்ம வந்து ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு சொல்றோம். அதாவது நல்ல அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் போட்டா அது நல்லா ஹை ஸ்பீடா ஒர்க் பண்றது கம்ப்யூட்டர்னு சொல்றோம். அதே மாதிரிதான் ஆப் எல்லாம் வந்து நம்ம மொபைல் போன்ல போடணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஹை ஸ்பீடு ப்ராசஸர் இருக்கிற மாதிரி நாம வந்து மொபைல் போன் வாங்கணும். அந்த கான்ஃபிகரேஷன் பார்க்கணும். எப்படிப்பட்ட போன் இது, இந்த போன்ல என்ன மாதிரி ஐசி யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னா நம்ம எப்படி டெக்னாலஜி வச்சு பார்க்கறோமோ அது மாதிரி இங்க இறைவனுடைய படைப்புல மிக உயரிய ஒரு படைப்பாக மனிதன் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப இந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பே வந்து அந்த மூளை தான். ஏன்னா படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு மூளை கிடையாது. அப்ப ஏன் மனிதனிடத்துல இப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மனித மூளையில தான் அந்த பீனியல் கிளாண்ட் இருக்கு, அந்த பீனியல் சுரப்பி இருக்கு. அந்த பீனியல் சுரப்பிலிருந்து தான் டோபமைன் அப்படிங்கிற ஒரு சுரப்பியும் சுரக்குது. இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம வந்து நம்முடைய பாடத்திட்டங்கள் பூரா வந்து அறிவியல் சார்ந்த விளக்கங்களா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகம் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு குருட்டுத்தனமா போறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து நம்முடைய ரிஷிகள் எல்லாமே விஞ்ஞானிகள் தான். அவங்க விஞ்ஞானிகளாகவும் இருந்திருக்காங்க, மெய்ஞானிகளாகவும் இருந்திருக்காங்க. அந்த மெய்ஞானிகளுடைய வெளிப்பாடு வந்து இந்த மாதிரி விஞ்ஞான பூர்வமா நமக்கு வந்து சில விஷயங்களை கொடுக்குறாங்க. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்? அந்த விஞ்ஞான விஷயங்கள் எல்லாம் வந்து வெளிப்படுத்த தெரியாம நம்ம வெறும் ஆன்மீக ரீதியாவே கொண்டு போக ஆரம்பிச்சு அது கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா மூட பக்தி, மூட நம்பிக்கைகள்ல போய் மக்களிடத்துல சிக்கிக்கிட்டது. அதனாலதான் இன்றைக்கு மனிதர்கள் எல்லாம் வந்து இப்படி திசை மாறி போய்விட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு எல்லாமே வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு இல்லையா? ஆன்மீகமும் கமர்ஷியல் ஆயிடுச்சு. எல்லாம் பிசினஸ் தான். இப்ப என்னன்னைக்கெல்லாம் நல்ல நாள் வருதோ அன்னைக்கெல்லாம் கோயில்ல கூட்டம் நிறைஞ்சதுன்னா அன்னைக்கு என்ன பண்றான்? ஸ்பெஷல் தர்சன் போட்டுறான். உடனே அதுக்குண்டான டோக்கன் போட்டுறான். அப்புறம் அதுக்குண்டான கல்லா கட்டுற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப வந்து பக்கா பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சு. அப்ப என்ன கோயில்கள் பூரா இன்னைக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி மாறிட்டு வர்றதை நம்ம நடைமுறையில பாக்குறோம். ஏன்னா ஜனங்களுக்கு புரிதல் இல்லை, அஜ்ஞானம். ஒரு நல்ல நாள் வந்தா கோயிலுக்கு போனாதான் நமக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனா இங்க சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? அது உன்னுள்ளேயே நீ உணர வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வேத மந்திரங்கள் பூரா நமக்கு சொல்லிட்டு இருக்கு.
அப்ப இதை மனித முயற்சியால் உருவாகல. அந்த இறைத்தன்மை அந்த மனிதன் மூலமாக பிரகாசிக்குது அப்படிங்கிறதா இங்க அபௌரு செய்யுங்கிற வார்த்தை நமக்கு பொருள் புரியுது. அப்ப இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னா இறைவனால் அளிக்கப்பட்டவைகள். எந்த வகையில் இறைவனால் அளிக்கப்பட்டவைகள் அப்படின்னு பார்த்தா அந்த இறைத்தன்மை அந்த ரிஷியின் மூலமாக பிரகாசித்ததுனால அளிக்கப்பட்டவைகளாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பிரகாசம் எப்படி அந்த ரிஷி கிட்ட நடந்தது அப்படின்னு பார்த்தா அந்த ரிஷியினுடைய மன தூய்மை தான். ஏன்னா இங்க அந்த அறிவு பிரகாசிக்கணும் அப்படின்னா அதற்கு முதல் தகுதி மன தூய்மை தான் ரொம்ப முக்கியம். மனம் கண்ட விசை சுகங்கள்ல சிக்கிக்கிட்டு அந்த புற விஷயங்கள்ல ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கிற மனதுல அந்த அறிவு வெளிப்படாது, பிரகாசிக்காது. அப்ப நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் அந்த மனதை தூய்மையாக்குவதற்கு தான் நம்ம பயிற்சிகள் எல்லாம் பண்றோம். சாதனைகள் எல்லாம் நம்ம எதற்காக பண்றோம்? மன தூய்மைக்காகத்தான். அப்ப அந்த மன தூய்மையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இடத்துல இருந்து அந்த தூய அறிவு பிரகாசிப்பதை நாம் நடைமுறையில் உணரலாம் என்றுதான் இங்க ரிஷிகள் நமக்கு சொல்ல வராங்க. அப்ப மனித மனம் அந்த மாதிரி பக்குவப்படுத்தப்பட்டு உலக தொடர்புகளற்ற உயர் நிலைகளில் தான் அந்த நிலையில் திளைக்கும் போதுதான் இந்த உயர் உலக உண்மைகள் எல்லாம் அந்த மனதில் இருந்து அறிவாக வெளிப்படுகின்றன என்று ரிஷிகள் சொல்ல வருகிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் தான் வேதகால ரிஷிகள் தன்னுடைய மனதிலிருந்து வெளிப்பட்ட அழியாத உண்மைகளை இந்த உலகத்திற்கு வேதங்களாக வெளிப்படுத்தி கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த ரிஷியினுடைய மனதிலே ஒரு குறிப்பிட்ட மந்திரம் வெளிப்பட்டதோ அந்த ரிஷியின் பெயராலேயே அந்த மந்திரம் வழங்கப்படுகிறது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்ப ரிக்வேதத்தினுடைய மந்திரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிஷியினுடைய பெயர்ல இருக்கும். ஏன்னா அந்த ரிஷி தான் அந்த மந்திரத்தை வெளிப்படுத்தி அதை கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுது. ஏன்னா ரிஷிகளை பூரா எப்படி வேதம் பார்க்குதுன்னா மந்திர திருஷ்டான் தான் பார்க்குது. மந்திர திருஷ்டா அப்படின்னா அந்த மந்திரங்கள் அவங்களுக்கு அப்படியே ஞான திருஷ்டியில தெரியும். அதாவது அவங்க தவத்துல இருந்தாங்கன்னா அந்த தவத்துல அந்த மந்திரங்கள் அப்படியே ஒரு பிரேம் மாதிரி ஓடும். அந்த நிலையில அந்த மந்திரங்கள் அவங்க அப்படியே உள்ள வாங்கி அதை வெளியே வார்த்தைகளாக சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப மந்திரத்தை தரிசித்தார்கள் அப்படின்னு தான் வேதம் சொல்லுதே தவிர மந்திரத்தை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லல. ஏன்னா மந்திரங்களை பண்டைய ரிஷிகள் தரிசித்து வெளிப்படுத்தினார்கள் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? வேத மந்திரங்களை பற்றி சிந்திப்பதற்கு முன்பாக அந்த மந்திரங்களை வெளிப்படுத்திய ரிஷியை நம்ம முதல்ல சிந்திக்க வேண்டும். அப்ப பொதுவாக வேத மந்திரங்கள் அக்னி, இந்திரன், வாயு போன்ற ஒரு சில குறிப்பிட்ட தேவதைகளை போற்றுபவையாகவும் அல்லது அவர்களிடம் பிரார்த்தனை செய்பவையாகவும் அமைந்திருக்கும். எனவே அந்த தேவதைகளையும் நாம் ஆரம்பத்திலே சிந்திக்க வேண்டும் என்பதாக பார்ப்பதுதான் இந்த ரிக்குங்கிற தியானமாக இங்க பார்க்கிறோம். ரிக்கு, ரிஷி, தேவதை சிந்தனை என்று நாம் பார்க்கிறோம். 9 சிந்தனைகள்ல இப்ப 2 பார்த்துட்டோம். ஒண்ணு சாமகானம், இப்ப 2வது ரிக்கு. இப்ப அந்த ரிக்கு, ரிஷி 2யுமே நம்ம இதுல கவர் பண்ணிட்டோம். இந்த 9வது பாடல்ல ரிக்கு யாரு, ரிஷி யாரு அப்படிங்கறத பார்க்கிறோம். ரிக்குங்கிறது வேதம், ரிஷிங்கிறது அந்த வேத மந்திரங்களை வெளிப்படுத்திய ஞானிகள், மகான்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க மொத்தம் 3 விஷயம் பார்த்துட்டோம். அதாவது சாமம், ரிக்கு, ரிஷி. இப்ப 4வது சந்தம். சந்தம், ஸ்தோமம் 2யும் சேர்த்து பார்க்க போறோம். 4, 5 2யும் பார்க்க போறோம். அதுக்கான மந்திரம் 10வது மந்திரம். அது என்ன சொல்லுது அப்படின்னா ஏன சந்தசா தோசியன் சாத் சந்த உபதாவேத் ஏன தாமேன தோசியமானகா சாத் தகும் சோமம் உபதாவேத் அப்படின்னு 10வது பாடல் சொல்லுது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா 2 விஷயங்களை பேசுது. சந்தம், ஸ்தோமம் அப்படின்ட்டு. இப்போ ரிஷிகள் எதை துதிக்க போகிறார்களோ அந்த சாம மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த சாம மந்திரம் எந்த சந்தத்தில் அமைந்துள்ளது, அதனுடைய சந்தம் என்னன்னு பார்க்கணும். எந்த சந்தத்தில் அது வருது அப்படின்னு பார்க்கணும். அந்த சந்தத்தை சிந்திக்க வேண்டும். அதனுடன் இணைந்த ஸ்தோம மந்திரங்களையும் சிந்திக்க வேண்டும். அப்ப ஒரு வேத மந்திரத்தில் எத்தனை அடிகள், எத்தனை பதங்கள், எத்தனை எழுத்துக்கள் போன்றவற்றை நிர்ணயிப்பது சந்தம். அப்ப குறிப்பிட்ட மந்திரம் எந்த சந்தத்தில் அமைந்துள்ளது என்பதை சிந்திக்க வேண்டும். அப்ப சாந்தோக்கிய உபனிஷத்தில் இந்த பகுதியில நாம் பார்க்கின்ற தியானங்கள் எல்லாமே யாகங்களின் அங்கங்களாக செய்யப்படுபவைகளாகத்தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இன்ன யாகத்திற்கு இன்ன சாம மந்திரம் தான் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நியதியும் இருக்கிறது என்று பார்க்கப்படுது. அப்ப அந்த மந்திரங்களும் பல பகுதிகளாக இங்கு இணைக்கப்பட்டு அதை ஒரு வேள்வியிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு நாம் கையாளுகின்றோம் என்றும் பார்க்கப்படுகிறது. அப்போ யாகத்துக்கு ஏற்றவாறு அந்த மந்திரங்களுடைய தொகுதிகளை இணைப்பார்கள். எந்தெந்த சாம மந்திரத்தை எப்படி எடுத்து கொண்டு இங்க இணைச்சா இந்த யாக வேள்வியை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு வேள்விக்கான மந்திரங்களை இங்கு தேர்ந்தெடுக்கிறது இல்லையா, அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய மந்திரங்களுடைய ஒரு தொகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் இங்க ஸ்தோமம் என்று அழைக்கப்படுகிறது.
அப்ப இங்க ஸ்தோமம் அப்படின்னா நம்ம எந்த யாகத்துக்கு என்ன மாதிரி மந்திரங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான ஒரு வார்த்தை தான் ஸ்தோமம் என்று பார்க்கிறோம். சந்தம் அப்படிங்கிறது அது எந்த மாதிரி மந்திரம், எத்தனை அடிகள், எத்தனை பதங்கள், எத்தனை எழுத்துக்கள் அப்படிங்கிறத நிர்ணயிப்பது சந்தம். அப்ப சந்தம், ஸ்தோமம் அப்படிங்கிற 2 விஷயத்தை நாம இங்க பார்க்கும்போது இது எல்லாம் யாக வேள்வியிலே பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. அப்ப பொதுவாக நம்ம நடைமுறையில உபயோகப்படுத்துகின்ற வேள்விகள் வந்து கர்மாங்க தியானங்களுடைய பலனாக இருக்கிறதுனால யாகம் யாருக்காக செய்யப்படுகிறதோ அந்த எஜமானனையே அந்த பலன் சேரும் என்பதாகவும் இங்கு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப ஸ்தோம சிந்தனையின் பலன் சிந்திப்பவரை சேர்கிறது என்று இங்க சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆக ஒரு வேள்வியை நடத்துறாங்க அப்படின்னா அந்த வேள்வியை நடத்துகின்றவர் தான் எஜமானன் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த யாகத்தினுடைய அந்த வேள்வியினுடைய பலன் வந்து அந்த எஜமானனுக்கு தான் கிடைக்கும். அந்த வேள்வி செய்கின்றவர் யாரோ அவருக்கு தான் அதனுடைய பலன் கிடைக்கும் என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்தது திசை என்ற விஷயத்தை பார்க்க போறோம். திசை. இந்த திசையை பத்தி 11வது மந்திரம் பேசுது. யாம் திசம் அபிஸ்டோசியன் சியாத்தாம் திசம் உபதாவேத் அப்படின்னு 11வது மந்திரம் சொல்லுது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சாமகானம் எந்த திசையில் இசைக்கப்பட உள்ளதோ அந்த திசையை சிந்திக்க வேண்டும் என்று இங்கு சொல்லுது. அப்ப கர்மாங்க தியானங்கள்ல யாகங்கள் இந்தந்த திசையில் செய்யப்பட வேண்டும், சாமகானம் இந்த திசையில் இசைக்கப்பட வேண்டும் என்ற நியதிகளும் உள்ளன. அப்போ இந்த அண்ட சராசரங்களில நாம வந்து இந்த பூமிங்கிற பந்துக்குள்ள நாம வந்து உட்கார்ந்து ஒரு யாக வேள்வியை நடத்துறோம் அப்படின்னா இங்க திசைகள் பார்க்கப்படுது. அப்ப அந்த திசையில இங்க கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படிங்கிற திசைகளுடைய அடிப்படையில திசையை சிந்திக்குமாறு இங்கு உபதேசிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த திசைங்கிற ஒரு விஷயத்துல முடிவு செய்துதான் இங்க சாமகானம் எந்த திசையில் இசைக்கப்பட உள்ளதோ அந்த திசையை சிந்திக்க வேண்டும் என்பதாகவும் இங்க இந்த 11வது மந்திரம் சுட்டிக்காட்டுது. அடுத்தது இறுதியாக நல்ல சிந்தனைகளோ அது சம்பந்தப்பட்ட ஆசைகளையும் இங்க சிந்திக்கிற மாதிரி சொல்லுது. அது என்னன்னா, ஆத்மானம் அந்தத உபஸ்ருத்திய சுவீத காமம் தியாயான் அப்ரமத்தோ அப்பியாசோஹ யதஸ்மை ச காமஹா ஸ்மிருத்யேத யத் காமஹா சுவிதேதி யத் காமஹா சுவிதேதி. இங்க என்ன சொல்லுதுன்னா, இறுதியாக தன்னையே நினைக்க வேண்டும், தனது ஆசைக்குரிய பொருளை நினைக்க வேண்டும், அதன் பிறகு பிழையின்றி சாமகானத்தை இசைக்க வேண்டும், அவனது ஆசை வெகு விரைவில் கைகூடும், வெகு விரைவில் கைகூடும் என்று 2 முறை சொல்லுது. அதாவது இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, எத் காமஹா சுவிதேத்தி எத் காமஹா சுவிதேத்தின்னு சொல்லுது. சுவிதேத்தி அப்படின்னா கைகூடும், அவன் விரைவில் கைகூடும், வேகமாக கைகூடும் அப்படிங்கிற அடிப்படையில எத் காமஹான்னா அவனுடைய அந்த ஆசை, அதை சம்பந்தப்பட்ட ஆசை அவனுக்கு விரைவில் கைகூடும் என்ற வார்த்தையை 2 முறை உச்சரிக்குது. அப்ப இங்க சாமகானம் இசைத்து இந்த வேத மந்திரங்களை எல்லாம் ஒரு வேள்வியில நிறைவேற்றும் போது அந்த வேள்வி செய்யக்கூடிய ஒரு எஜமானனுக்கு வந்து என்ன அடிப்படையில் அந்த வேள்வி செய்யறார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய ஆசை என்ன அப்படிங்கிறத நம்ம இறுதியாக என்ன பண்ணணும்னா இந்த வேள்வி எல்லாம் செய்து எந்த தேவதைகளை உபாசிக்கிறோம், எந்த மாதிரி திசையை பார்க்கறதோ உட்காடுறோம் அப்படிங்கிற எல்லா சிஸ்டம் எல்லாம் நம்ம கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு இறுதியாக எஜமானன் கிட்ட வந்து அவன் தன்னையே நினைத்து தனது ஆசைக்குரிய பொருளையும் நினைத்து அதன் பிறகு பிழையின்றி அந்த சாமகானத்தை அவன் இசைத்தான் என்றால் அவனது ஆசைகள் வெகு விரைவில் கைகூடுகின்றன, வெகு விரைவில் கைகூடுகின்றன 2 முறை சொல்லுது. அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த 8வது மந்திரங்கள்ல இருந்து 11 வரைக்கும் உள்ள இப்ப தியானங்கள் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான தியானங்களாக இதை பார்க்கிறோம். அதுல 9 சிந்தனைகளை பார்த்தோம். சாமகானம் இசைக்கின்றவன் இறுதியாக தன்னையே நினைக்க வேண்டும் என்றும் பார்த்தோம். பிறகு தன் ஆசைக்குரிய பொருளை நினைக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதன் பிறகு சாமகான இசையை தொடங்க வேண்டும், அந்த சாமகானத்தை பிழையின்றி இசைக்க வேண்டும். இப்படி செய்தால் அவனது ஆசைகள் நிறைவேறும், அவனுடைய ஆசைகள் வெகு விரைவில் கைகூடும் என்று 2 முறை கூறியிருப்பது என்னன்னா, இந்த தியானம் வந்து உறுதியாக பலன் அளிக்கக்கூடியது என்பதை தெரிவிப்பதற்கான ஒரு ஆதாரமாக அந்த வார்த்தையை 2 முறை இங்கு உச்சரிக்கப்படுகிறது. அதாவது இது மாதிரி செய்தா நிச்சயமாக அது பலன் கொடுக்கும் என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை இங்க நிரூபிக்கணும் என்பதற்காக 2 முறை அந்த விஷயத்தை இங்க சொல்லுது என்று இங்க சொல்ல வருது. அப்ப ஒரு யாகம் வந்து ஒரு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட முன்னேற்பாடை அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆசையை முன்னிட்டு தான் செய்யப்படுகிறது. அப்ப இங்க குறிக்கோள் இல்லாம நம்ம எந்த காரியத்தையும் செய்ய போறது இல்லை. நம்ம எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கு இல்லாம நம்ம அந்த காரியத்தை செய்வதனால பலன் கிடையாது. அப்ப இங்க முதலில் நம்ம எந்த இலக்குக்காக அதை செய்யறோம் அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானம் இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய யாகமாகட்டும், வேள்வியாகட்டும், அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த யாகத்தை நம்ம செய்யணும்.
அப்படி நம்ம செய்யும் போது அந்த நோக்கமாக ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நமக்கு ஆசைக்குரிய பொருளாகவே அது இருக்கட்டுமே, அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இப்ப அதெல்லாம் நம்ம உதாரணத்துல இப்ப புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு இருக்குன்னா, இப்ப ஒரு குழந்தை தான் என்னுடைய ஆசை, எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னா, அந்த குழந்தையை நினைத்துக் கொண்டு அந்த யாகத்தை செய்யும் போது அந்த குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப எதன் பொருட்டு நாம் யாகம் செய்கின்றோமோ அதை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பொருளிலே இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். அப்புறம் அதன் பின் நம்ம அதை விடுத்து சாமகானத்தை இசைக்க வேண்டும். அப்புறம் எப்படி இசைப்பது, அதை பிழையின்றி சரியான முறையில் எப்படி இசைக்க வேண்டும், அவ்வாறு செய்கின்ற பட்சத்திலே அந்த தியானம் இசைப்பவனுக்கான நோக்கத்தை, அவனுடைய குறிக்கோளை வெகு விரைவில் எட்டுவதற்காக உதவி செய்கின்றது என்ற பொருளிலே தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய 3வது பகுதி இப்போ நிறைவு பெறுகிறது. இதுல ஒரு 12 பாடல்கள் நம்ம பார்த்து முடித்து விட்டோம். இப்ப மீண்டும் 4வது பகுதிக்கு வரோம். முதல் அத்தியாயத்தினுடைய 4வது பகுதி. இப்ப இந்த 4வது பகுதி ஒரு முக்கியமான பகுதி. காரணம் என்னன்னா, இது ஓம்கார தியானத்தை பத்தி பேசும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பல உபநிஷதங்கள் ஓம்கார தியானத்தை தான் பேசுச்சுன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து ஆரம்பத்திலேயே ஓம்காரம் தான் எடுத்துக்குது. இப்ப இந்த 4வது பகுதியிலே ஓம்காரத்தை தான் எடுத்துக்குது. ஏன் ஓம்காரத்தையே எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கு உபநிஷதங்கள்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான அருமையான விளக்கம் இந்த 4வது பகுதியில வருது. ஏன்னா நம்ம நிறைய பேர் ஓம்காரம் எதுக்குன்னு தெரியாம இருக்கோம் இல்லையா? உண்மையா ஓம்காரத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத இந்த 4வது பகுதி சொல்ல போகுது. அதை நீங்க நல்லா ஆழ்ந்து கவனிச்சுக்கோங்க. இப்ப ஓம்கார தியானம் இது 4வது பகுதி என்ன சொல்லுதுன்னா, உத்கீத பகுதியின் முக்கிய பகுதி ஓம்காரம் அல்லது பிரணவ மந்திரம் என்று சொல்லுது. அப்ப உத்கீதம் அப்படின்னாலே ஓம்காரம் தான். அப்ப அந்த ஓம்காரத்தை முன்னிறுத்தி நாம் செய்யக்கூடிய அந்த தியானத்துக்கு பேரு பிரணவ மந்திரம் என்று பெயர். அப்போ இந்த ஓம்கார தியானம் என்ன நமக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணமில்லா பெருவாழ்வை தருகிறது என்று மகான்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த ஓம்கார தியானத்தை ஒழுங்காக ஒருத்தன் செஞ்சான்னா அவனுக்கு மரணமற்ற வாழ்வு கிடைக்கும், மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். மேலும் அவனுக்கு மரண பயமற்ற தன்மையையும் தருகிறது. மரணத்தை வெல்லக்கூடியவனாக மாறுகின்றான். எப்படி அவன் மரணத்தை வெல்லக்கூடியவனாக மாறுகின்றான் அப்படிங்கிறத ஒரு கதை போலதான் இந்த மந்திரங்கள் 5 பேச போகுது. சும்மா ஒரு சின்ன கதை மாதிரி வரும். ஆனா அதுல சப்ஜெக்ட் இதுதான், ஓம்காரத்தை பத்தி சொல்ல போகுது. அப்ப இந்த ஓம்காரத்தை பத்தி நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்ல வந்தாலும், வேதத்தினுடைய இத்தனை பகுதிகளை நம்ம எடுத்து சொன்னாலும், கடைசியில இந்த பகுதி 4ஆம் பகுதி என்ன சொல்ல போகுதுன்னா, நீ வேதத்துல போய் சிக்கிக்காத, வேதத்தையே கடந்து வெளியே வா அப்படின்னு சொல்ல போகுது. இப்ப இந்த 4வது பகுதி என்ன சொல்லுதுன்னா, இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன நிறைய வேதங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம், வேத விற்பனர் ஆயிட்டோம், வேத பண்டிதன் ஆயிட்டேன், நான் அப்படியே எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாமே சொன்னாலும், இங்க ஓம்கார தியானத்துல வரக்கூடிய இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன கரைச்சி குடிச்சிருந்தாலும், நீ எவ்வளவு வேதத்தை கரைச்சியே குடிச்சு வச்சிருந்தாலும் அதெல்லாம் பரோட்ச ஞானமா தான் உனக்கு இருக்குமே தவிர அபரோட்ச ஞானமா ஆகணும் அப்படின்னா ஓம்காரம் தேவை அப்படிங்கிறது இந்த பகுதியில பேச போகுது. அதை பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போறோம். 1வது மந்திரம், அத்தியாயம் 1, பகுதி 4, முதல் மந்திரம். ஓம் இத்யேதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசித ஓம் இதிஹி உத்காயதி தஸ்ய உபவியாக்கியானம். இது அப்படியே முதல் மந்திரம் பார்த்தோம் இல்லையா? சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முதல் மந்திரம், அத்தியாயம் 1ல முதல் பகுதியில முதல் மந்திரம். அதே மந்திரம் இங்க வருது. ஓம் இத்யேதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசித ஓம் இதிஹி உத்காயதி தஸ்ய உபவியாக்கியானம். என்ன சொல்லுது இந்த மந்திரத்தினுடைய பொருள் அப்படின்னா, ஓம்காரமாகிய எழுத்தை உத்கீதமாக தியானிக்க வேண்டும் என்று இங்கு சொல்லுது. அப்ப ஓம் என்ற உச்சாரணத்துடன் தான் இந்த உத்கீதம் பாடப்படுகிறது, பாட தொடங்கப்படுகிறது. எனவே ஓம்காரத்தினுடைய விளக்கம் இங்கு ஆரம்பிக்கிறது என்று இந்த முதல் பாடல் பார்க்கிறோம். அப்ப ஓம் என்பது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, ஓம் என்பது அந்த பிரம்மத்தின் பெயர் என்று சொல்லுது. அப்போ நீங்கள் பிரம்மத்தை வணங்குவதும் இந்த ஓம் என்று சொல்வதும் ஒன்றே அப்படின்னு சொல்லுது. இங்க என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வழிபாடு பண்றோம், பிரம்மத்தை வணங்குகிறோம் அப்படின்னா அந்த பிரம்மத்தை நம்ம முன்ன பின்ன பார்த்தது இல்லை. ஏன்னா பிரம்மம்ங்கிறது ஒரு நிர்குண நிலையில் இருக்கு. அந்த நிர்குண நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மம் உருவம் இல்லை, அதுக்கு எந்த குணங்களும் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மத்தை நான் எந்த குணத்தின் அடிப்படையில நான் உபாசிக்க வேண்டும்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. வெட்ட வெளியே தானே பிரம்மம்னு சொல்றீங்க. வெட்ட வெளின்னா இங்க கண்ணுக்கு புலப்படாத ஒரு நிலை, ஒரு இருப்பு.
அப்ப இந்த இருப்பை நான் எப்படிங்க பார்க்கிறது, எப்படிங்க அனுபவமாக்குறதுன்னா, ஓம் சொன்னா போதும். பிரம்மம் அனுபவமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்லுது. ஓம் சொல்வதும், பிரம்மத்தை வணங்குவதும் ஒன்றே அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த ஓமை வந்து பிரம்மத்தின் அடையாளமாக கருதி, அவற்றின் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு நாம் இங்க உபாசிக்க வேண்டும். அப்ப இந்த ஓம் என்ற சொல் எப்படி சொல்ல வேண்டும் என்பதும் இங்கு விளக்கப்படுகிறது. அப்ப இந்த பகுதியில ஆரம்பத்துல தொடங்கிய அதே உத்கீத தியானம் என்ற தலைப்பில் தான் இதுவும் வந்திருக்கு. அப்ப இதை நினைவூட்டுவதற்காக இந்த முதல் மந்திரம் இங்கே முதல் அத்தியாயத்தினுடைய 4வது பகுதியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன இங்க புரிஞ்சுக்கணும், ஓம்கார உத்கீத தியானம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதையே இங்க வலியுறுத்துது. அப்ப இந்த ஓம்கார உத்கீத தியானத்தை நம்ம எப்படி உபாசிக்க வேண்டும் அப்படின்னா, பிரம்மத்தினுடைய அச்சரம் தான் அது, பிரம்மத்தினுடைய பெயர் தான் ஓம்காரம். அப்ப அந்த ஓம வந்து நம்ம சாதாரணமா ஓம் ஓம் அப்படின்னு நம்ம 108 முறை சொல்றதுனால ஒரு பெரிய பலன் வந்துடாது. ஓம் ஓம் அப்படின்னு நம்ம வார்த்தையினால சொல்றதை விட உத்கீத தியானமாக அதை தியானிக்க வேண்டும். அப்ப உத்கீத தியானமா தியானிக்கணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஓம்ங்கிற உச்சரிப்பை நீங்க வந்து மிக உச்சஸ்தானியில ஆரம்பிச்சு அப்படியே இம்முங்களை வந்து முடிக்க வேண்டும் என்று அதை பார்க்கிறோம். ஒரு டைம் நான் உச்சரிச்சு காட்டுறேன், நீங்க பிராக்டிஸ் பண்றது அது மாதிரி பண்ணுங்க. இப்ப நம்ம அதெல்லாம் வந்து MP3ல கொடுத்துருக்கோம். அது எப்படி உச்சரிக்கணுங்கிறதுக்கு ஒரு MP3 ஃபார்மேட்ல ஒரு மாடல் கூட கொடுத்துருக்கிறேன். அதை நீங்க உங்களால அந்த மாதிரி வாய் விட்டு உச்சரிக்க முடியலன்னாலும் இந்த மாதிரி நீங்க காதுல கேட்டு அதை பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஓம்கார சிந்தனையிலேயே நீங்க இருந்தீங்கன்னா பிரம்மத்தினுடைய சிந்தனையிலேயே இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த நிலை தான் நமக்கு பிரம்ம அனுபவத்தை உண்டு பண்ணும். அப்பொழுதுதான் நம்முடைய பிறவா பெருநிலையை நம்ம எட்ட முடியுங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்லுது. அதான் ஓம்ங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி மூச்சு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது வியானன் அப்படிங்கிற ஒரு மூச்சு மட்டும் தான் இயக்கத்தில் இருக்கணும். நமக்கு பிராண அபானன் வந்து இயக்கத்தில் இருக்கக்கூடாது. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து ஓம்கார உச்சரிப்புல இப்ப பிராணன் அபானன்ங்கிறது என்ன, உள்மூச்சு வெளிமூச்சு. இப்ப நான் வெளியிருந்து ஒரு மூச்சை உள்ள இழுத்தேன்னா அதுக்கு பேரு பிராணன். என்னுடைய உடலுக்குள்ள மூச்செல்லாம் உள்ள போய் இயங்கிட்டு அது வெளியே வரும்போது அதுக்கு பேரு வந்து அபானன். அப்ப இங்க உள்ளேயும் வெளியும் போயிட்டு இருக்கிற பிராணன் அபானன்ங்கிற மூச்சு வந்து தற்காலிகமா நிறுத்திக்கணும். ஆனா வியானன் வந்து இந்த உடல் முழுக்க உள்ளங்காலில இருந்து உச்சந்தலை வரைக்கும் பரவிட்டு இருக்குல்ல, நரம்பு மண்டலத்தின் மூலமா சக்திகளை பரப்புது. அதுக்கு எது ரொம்ப உபயோகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா வியானன் அப்படிங்கிற ஒரு வாயு தான் அதுக்கு உபயோகமா இருக்கு அப்படின்னு நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். இதே சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய கடந்த அத்தியாயத்துல பார்த்தோம். அப்போ இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த வியானன்கிற நிலைப்பாட்டுல நம்ம உச்சரிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா மூச்சை நம்ம இயக்காம வார்த்தையால ஓம நாம ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஓம் ரொம்ப நேரம் சொல்ல முடியும். இதே நீங்க வாய்க்குள்ள இருந்து வாய்ஸா எடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஹா அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களால ரொம்ப நேரம் உச்சரிக்க முடியாது. ஹா அப்படிங்கிற வார்த்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், ஹோ அப்படின்னு வார்த்தையா நீங்க எடுத்தாலும் என்ன ஆகும்னா அந்த ஹோன்னு ஆரம்பிச்சாலே உங்களுக்கு ஓ வராது. ஹோங்கிற அந்த காற்றோட கலந்து வரும்போது அந்த முழுமையான ஓம உங்களால உச்சரிக்க முடியாம என்ன ஆயிடும்னா கொஞ்ச நேரத்திலேயே ஓம நீங்க நிறுத்திடுவீங்க. அதாவது ஓம்ங்கிறத ரொம்ப உச்ச துவனியில சொல்ல முடியாது. அப்ப உச்ச துவனியில நீங்க ஓம்காரத்தை சொல்லணும்னா அந்த பிராணன் அபானன் இல்லாம வியானன் உடம்புக்குள்ள இயங்கிட்டு இருக்கிற நிலையில வார்த்தையால ஓம சொல்லி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிதா பிராக்டிஸ் ஆயிடும். அந்த நிலையில நீங்க ஓம்காரத்தை உச்சரிக்கலாம் அப்படிங்கறது இங்க சொல்ல வருது. அது கத்துக் கொடுக்க சொல்லுது. அப்ப ஓம்ங்கிறது எப்படி உச்சரிக்கணுங்கிறத ஒரு முறை நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஓ இந்த மாதிரி நம்ம வந்து உத்கீத தியானத்துல ஓம்காரத்தை சொல்லணும். அப்ப வார்த்தைய ஓன்னு ஆரம்பிச்சோம்னா அந்த ஓ வந்து ரொம்ப உச்சஸ்தானில போயிட்டு அப்புறம் அப்படியே இம்முன்னு வந்து அப்படியே அது சைலண்ட் ஆயிடும். இந்த மாதிரி உச்சஸ்தானியத்துல உத்கீத தியானத்தை ஓம்காரத்தை நம்ம செஞ்சோம்னா அதனுடைய பலன் வந்து மிகப்பெரிய பலனை கொடுத்துரும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்துரும். அதாவது உங்களுக்கு இந்த அத்தியாத்ம யோகத்தின் மூலமா ஞானத்தையும் கொடுத்துரும். உலகியல் தேவைக்கான பொருளாதாரத்தையும் கொடுத்துரும். ஏன்னா ஓம்ங்கிறது அப்படி ஒரு மகத்துவமான மந்திரம் என்று நம்ம முதல் அத்தியாயத்திலே, அதாவது முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியிலே இதை பத்தி விரிவா பார்த்தோம். இப்ப மீண்டும் இந்த ஓம்காரத்தினுடைய பெருமையை அடுத்த மந்திரத்துல என்ன சொல்லுதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ அத்தியாயம் 1ல 4வது பகுதியில இன்னும் 4 மந்திரம் இருக்கு. அதுல இப்ப 2வது மந்திரம், தேவா வை மிருத்யோஹோ பீப்யதஹ த்ரயீம் வித்யாம் பிராவிச்சஹும் தே சந்தோபிஹி அச்சாதயன் யதேபிஹி அச்சாதய பும்ஸ்ததத் சந்தசாம் சந்தஸ்துவம். இது வந்து 2வது பாடல்.
4வது பகுதியினுடைய 2வது பாடல். இது என்ன சொல்லுது அப்படின்னா, மரணத்தை எண்ணி பயந்து கொண்ட தேவர்கள் 3 வேதங்களிடத்திலே சரணடைந்தார்கள். அவ்வாறு சரணடைந்தவர்கள் அந்த வேத மந்திரத்தை சாமகானத்தினுடைய அடிப்படையிலே சந்தங்களை கொண்டு தங்களை மறைத்துக் கொள்ள பார்த்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வேத மந்திரங்கள்ல மூழ்கிட்டாங்க. அந்த வேதத்தினுடைய 3 பகுதியில் எடுத்துக்கொண்டு வேத மந்திரங்களை, ரிக்வேத மந்திரங்களை எடுத்து அதை உத்கீத தியானமாக மாற்றி, அந்த ரிக்கு மந்திரங்களை பூரா சாமகான மந்திரங்களாக மாற்றி, அந்த ரிஷியையும் அந்த தேவதையும் உபாசனை செய்து அதை பாட ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப தேவர்கள் இவ்வாறு வேத மந்திரங்கள் எனும் போர்வையை கொண்டு தங்களை மூடிக்கொண்டதினாலே அவை சந்தஸ் என்று அழைக்கப்பட்டன என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது வேதத்தினுடைய இசைப்பகுதியை நம்ம சந்தஸ் என்று சொல்றோம் இல்லையா, அந்த சந்தஸ் அப்படிங்கிற வார்த்தை இந்த வேத விற்பனர்கள், ரிஷிகள் இந்த மாதிரி அதை பயன்படுத்தினார்கள் அப்படின்றத இந்த இடத்துல 2வது பாடல்ல சொல்லுது. அந்த சந்தஸ் ஏன் வந்தது? அந்த ரிக்கு மந்திரங்களை எடுத்து சாம மந்திரமாக மாற்றி அதற்கு ஒரு இசையை கொடுத்து அதை உச்சரிக்கும் பொழுது அது சந்தஸ் என்ற பெயரை அடைந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப சந்தஸ்ங்கிற வார்த்தை ஏன் வந்ததுன்னா, சமஸ்கிருதத்துல சத் அப்படிங்கிற ஒரு மூலச்சொல் இருக்கு இல்லையா, அந்த சத்துங்கிற இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தைக்கு மறைத்தல் அல்லது மூடுவது அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பெயர்ல இங்க சொல்லப்படுது. அப்ப சத் என்ற மூலச்சொல்லில் இருந்துதான் இங்க சந்தஸ் என்ற சந்தம் என்ற வார்த்தை உண்டாயிற்று. அதை சான்ஸ்கிரிட்ல எப்படி சொல்லுதுன்னா, சாதயதி இது சந்தகா அப்படிங்குது. சாதனை செய்வது. சாதயதி இது சந்தகா அப்படின்னா, அந்த மறைப்பினாலே சந்தம் என்ற பெயர் இங்கு வழங்கப்பட்டு இந்த சந்தஸ் என்ற சொல்லின் பெயர் காரணத்தை இவ்வாறு இந்த மந்திரம் சுட்டி காட்டுவதாக இந்த முதல் அத்தியாயத்தினுடைய 4வது பகுதியினுடைய 2வது மந்திரத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? ஓம்காரம் ரொம்ப வேல்யூபிள் மந்த்ரா. அந்த மந்திரத்துக்கு எல்லா பலனும் கொடுக்க முடியும். அத முனிவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஓம்கார உத்கீத தியானத்தோட இந்த ரிக்கு வேத மந்திரங்களை எடுத்து சாமகான முறையில அந்த சாம மந்திரங்களையே பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுத்து 3 வேதங்களையும் சரணடைந்து விட்டார்கள். தேவர்களே சரணடைந்து தேவர்கள் தான் அதை பயன்பாட்டுல கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த 3வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னும் புரியும். தானு தத்ர மிருத்யுர்தா மத்ஸ்யம் உதகே பரி பச்ய தேவம் பரிய பஷ்யத் ரிஷி சாம்னி யஜுசி தேனு விதித் ஓர்த்வா குருசஹா சாம்னோ யஜுசஹா ஸ்வரமேவ பிராவிச்சன். இங்க 3வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, தெளிந்த நீரிலே நீந்துகின்ற மீன் எவ்வாறு நமக்கு நன்றாக தெரிகிறதோ அவ்வாறே 3 வேதங்களிலும் தன்னை மறைத்துக் கொண்ட தேவர்களை கூட மரண தேவன் விட்டு வைக்கவில்லை. அவர்களும் மரணத்தை அடைந்தார்கள் என்று இங்க சொல்ல வருது. இப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த தேவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம மரணமில்லா பெருநிலையை அடைஞ்சிட்டா நம்ம எப்பவுமே வாழலாம் இல்லையா? ஆக மரணமில்லாத நிலைங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும்னா, வேத மந்திரங்கள் தான் அதுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க தேவர்கள். அப்ப என்ன பண்றாங்க, 3 வேதங்களை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் 3 வேதங்கள் தான். அப்புறம் தான் இடையில 4வது வேதம் வந்தது இல்லையா? ரிக், யஜுர், சாம மட்டும்தான். அப்புறம் அதர்வண வேதம் கடைசியா வந்தது. அப்ப அதனால 3 வேதங்களை வைத்துதான் இங்க சாஸ்திரம் பேசுது. அப்ப இந்த தேவர்கள் அந்த 3 வேதங்கள் கிட்ட போய் தங்களை ஒழிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிச்சு இல்லையா? போன மந்திரத்துல என்ன சொல்லுது? தேவர்கள் அந்த 3 மந்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த மந்திரங்களை எல்லாம் சாமகானத்தினுடைய அடிப்படையில சந்தஸாக மாற்றி அதை பாட ஆரம்பித்தார்கள். அவ்வாறு அந்த நிலையை அவர்கள் பாடிக்கொண்டு அதிலேயே மூழ்கி கிடந்ததுனால அது எப்படி இருந்தது? ஒரு தெளிந்த நீரில் இருக்கின்ற மீன் எவ்வாறு நமக்கு நன்றாக தெரிகிறதோ அது போல இந்த வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிற அந்த தேவர்களுக்கு முன்னாடி யம தர்மராஜன் தெரிஞ்சான். ஏன்னா யமதர்மன் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காலதேவன் மரண தேவன் என்ன பண்ணிட்டான்னா இவர்களை நல்லா பாக்குறான். ஆஹா, இப்படிதான் இருக்கீங்களா, உங்களுக்கு மரணம் உண்டு அப்படின்னு சொல்லி யமதர்மராஜன் அவர்களை பார்க்க ஆரம்பிச்சான். அப்ப அதனால தேவர்களையும் அவன் விட்டு வைக்கவில்லை, அவர்களும் மரணத்தை அடைந்தார்கள். அப்ப தங்களுக்கு மரணம் வருவதை உணர்ந்த தேவர்கள் 3 வேதங்களிலிருந்தும் வெளிவந்தார்கள். வெளிவந்து என்ன பண்ணார்கள்? ஓம்காரத்தில் புகுந்தார்கள் என்று சொல்லுது இந்த மந்திரம். இந்த இடத்துல 3வது மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இவ்வளவு பெரிய வேத மந்திரங்களையே பல ரிஷிகள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மகத்தான மந்திரங்களா இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட மந்திரங்களுக்குள்ள புகுந்த தேவர்களை கூட மரணம் விட்டு வைக்க முடியல. ஏன்னா வேத மந்திரங்கள் எல்லாம் மரணத்தை வெல்வதற்கான மந்திரங்கள் இல்ல. ஆனா மரணத்தை வெல்வதற்கான ஒரு மந்திரம் இருக்கு. அதுதான் ஓம்காரம் என்று ஓம்காரத்தினுடைய மகத்துவத்தை, பெருமையை இங்கு சொல்லுது. ஆனா நாம எவ்வளவு அலட்சியமா ஓம்காரத்தை வச்சிருக்கோங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும்.
ஆனா இது மாதிரி விஷயங்களுக்குள்ள போனாதான் அந்த ஓம்காரத்தினுடைய வேல்யூ தெரியும். ஏன்னா இந்த ஓம்காரம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வகுப்புல வர்றவங்களுக்கு ஆரம்பத்துல நான் உபனிஷத் பாடம் எடுக்கிற காலத்துல இருந்தே ஓம்காரத்தை விடாதீங்க, ஓம்காரத்தை விடாதீங்க, ஜபம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்கன்னு யாருமே கேட்கல. ஆனா இந்த ஓம்காரத்தினுடைய பெருமை இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, தேவர்கள் கூட மரணத்தை அடைந்தார்கள். ஏன்னா மரணத்தை வெறும் வேத மந்திரங்களால வெல்ல முடியாது. அப்ப வேத மந்திரங்களை விட்டு விட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவர்கள் ஓம்காரத்தில் புகுந்தார்கள். அதாவது ஓம் என்ற உச்சரிப்புக்கு மாறினார்கள். ஆகவே இங்கு ஓம்காரமே பிரம்மம் என்பதாக இந்த ஓம்காரத்தின் சிறப்பு இங்கு பார்க்கப்படுகிறது. இது சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய 4வது பகுதியில் வருகின்ற 3வது மந்திரம். அப்ப இங்க ஓம்காரம் தான் ஸ்வரம். அப்ப ஓம்காரமே ஸ்வரமா இருக்கிறதுனால இந்த ஓம்காரம் நான் சொன்ன முறையில அந்த உத்கீத தியானமாக ஸ்வரத்தி உச்சரத்தி இது ஸ்வரஹா அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவோம். அந்த ஸ்வரம் உச்சத்தானில நீங்க ஓம்காரத்தை உச்சரிச்சீங்கன்னா அதனுடைய பலன் மரணத்தை வெல்ல முடியும். அதுதான் நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கும். அந்த ஆத்ம ஞானத்தினுடைய மகத்துவம் தான் நம்முடைய மரணத்தை வெல்ல வைக்கும். ஏன்னா மரணமற்ற பெருவாழ்வுங்கிறது எப்படின்னா, இப்ப நான் மனிதன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் எனக்கு மரணம் இருக்கு. அல்லது நான் இப்படிப்பட்டவன் இன்னார் என்று நினைத்துக் கொண்டிருக்க வரைக்கும் எனக்கு மரணம் இருக்கு. ஆனா நான் எப்போ இந்த உடலையும் மனதையும் கடந்து அந்த உணர்வாய் நிக்கிறனோ, அந்த உயிராய் நிக்கிறனோ, அப்போ எனக்கு மரணம் இல்லை. அப்ப எப்போ யாருக்கு உண்மையிலேயே மரணம் இல்லை? அந்த உயிருக்கு, அந்த ஆத்மாவுக்கு தான் மரணம் இல்லை. போகிற உடல்களுக்கு நிச்சயம் மரணம் உண்டு. அப்ப நம்ம மரணத்தை வெல்வது அப்படிங்கிறதுனுடைய இங்க ஆழமான உட்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம உடனே இந்த ஓம்காரத்தை ஜெயிச்சிட்டோம்னா அப்படியே இந்த உடம்போடு இருப்போமா அப்படின்னா அப்படி அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இங்க ஓம்காரத்தை நம்ம உபாசனை செய்யறதுனால நம்ம மீண்டும் பிறவா பெருநிலையை அடைகிறோம். அதுதான் மரணமற்ற பெருவாழ்வு. மரணமற்ற பெருவாழ்வுன்னா இப்ப நம்ம ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம்? ஆசைகள்னால தானே பிறக்கிறோம். நம்முடைய ஆசைகள் எப்பயுமே ஓயாது. நமக்கு மனம் எப்பயுமே ஒரு விஷயத்துல ஃபுல்ஃபில் ஆகாது. இப்ப நம்ம என்ன விஷயங்கள் கிடைக்கட்டுமே அடுத்த விஷயத்துக்கு தாவும். நான் ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்கேன். இப்ப எனக்கு வீடே இல்லை, நான் வீடு வாங்கி கட்டணும்னு ஆசைப்படும் மனசு. அப்புறம் எப்படியோ சம்பாதிச்சு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சி ஒரு வீடை கட்டிடும். வீடை கட்டி அந்த வீட்டுக்குள்ள உட்காந்த உடனே திருப்பி அடுத்தது மனசு என்ன பண்ணும்னா, ஏன் இன்னொரு 4 வீடு கட்டி வாடகைக்கு விட்டா இன்னும் நல்லா இருக்கும் இல்ல அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். அப்ப உடனே 4 வீடுக்கு வாடகை விடுறதுக்கு கடனை வாங்கும், பேங்க் லோன் எல்லாம் போடும். அப்புறம் அந்த பேங்க் லோன் கட்ட முடியாம அது என்ன ஆகும், அந்த 4 வீடு சேர்ந்து இந்த வீடு சேர்ந்து போயிடும். இதெல்லாம் நம்ம நியூஸ்ல பாக்குறோம். போன வாரம் அதான் நியூஸ் பார்த்தேன். அதாவது ஒரு வீடு சொந்த வீடு வச்சிருந்தான், அவனுக்கு ஆசை கூடுதலா 4 வீடு கட்டினான். 5 வீட்டுக்கு சேர்ந்து பேங்க் லோன் ஆயிடுச்சா, 5 வீடு பேங்க் லோனே கட்ட முடியல. பேங்க் ஜப்தி பண்ணிடுச்சு, சொந்த வீடும் போயிடுச்சு. அப்ப என்ன பாருங்களேன், 5 வீடு கட்டி ஆசையினால இருந்த வீட்டை இழந்துட்டான் இல்லையா? இதுதான் மனிதனுடைய ஆசை. அப்ப இந்த மாதிரி மனிதன் என்ன பண்ணுவானா, ஆசையில ஓடிக்கிட்டே இருப்பான், என்றைக்கும் ஓய மாட்டான். அப்ப இந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் எப்படி இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வர முடியும்? வரமாட்டாங்க இல்லையா? இப்படிதான் வெளியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அததான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதாவது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வர்றதுக்கும் நமக்கு அந்த பூர்வ கர்ம புண்ணியம் இருக்கணும். அப்பதான் இதுக்குள்ள வர முடியும். அப்படி வந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ள காதுக்குள்ள போய் ஒரு ஞானத்தை அடையணும். அதாவது அத்தியாத்ம யோகத்தை புரிந்து கொண்டு நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற புரிதல் வரணும் இல்லையா? அந்த புரிதல் வரும்போது நான் என்னை எப்படி உணர்றேன், நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, நான் இந்த புத்தி அல்ல அப்படின்னு என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் நீக்கிறேன். நேத்தின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் நேர்த்தி பண்ணிட்டு கடைசியில நான் என்ன பார்த்தா நான் தான் அந்த ஆத்மா, நான் தான் அந்த உயிர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப நான் தான் அதுன்னு தெரிஞ்ச பிறகு இங்க நம்முடைய நிலைப்பாடு என்ன? நாம அந்த தூய அறிவாக மாறி விடுகிறோம், அந்த இறைத்தன்மைக்குள்ள போய் விடுகிறோம். அப்ப இங்க போகின்ற உடல் நான் அல்லன்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு மரணம் இல்லை இல்லையா? எப்பயும் நம்ம பிறவா பெருநிலை அடைஞ்சிருவோம். ஆனா இந்த விஷயம் தெரியாம ஒருத்த உடம்ப விடுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஆசையினுடைய அடிப்படையில மனதுல சுமந்துக்கிட்டு இருப்பான்ல, நிறைய விஷயங்கள் வச்சிருப்பான். நான் வீடு கட்டணும்னு நினைச்சேன், கட்ட முடியல. நான் கார் வாங்கணும்னு நினைச்சேன், வாங்க முடியல அப்படின்னு ஒரு வேதனையோட உடம்பு விட்டுறான்னு வைங்க. அப்ப அந்த ஆசைகள் எல்லாம் எங்க சேகரிக்கப்பட்டிருக்கு? அவனுடைய மனதில் அவன் சேகரிக்க வைத்திருக்கிற ஆசையெல்லாம் அவன் மரண தருவாயில அவனுடைய காரண சரீரத்துல போய் பதிஞ்சுக்கும். காரண சரீரம்ங்கிறது சஞ்சித கர்மா. அதுதான் ஈஸ்வர சித்தம்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்முடைய வேதாந்த பாடம் தான் இதெல்லாம் தெளிவா விளக்கும். வேற எந்த பாடத்தையும் நீங்க இதெல்லாம் கத்துக்க முடியாது. அப்ப இங்க மனமானது நம்முடைய ஆசைகளை, ஆசா பாசங்களை பதிவு செய்யற இடமே சஞ்சித கர்மா தான். அந்த சஞ்சித கர்மாங்கிறது காரண தேகம். அந்த காரண தேகம்ங்கிறது ஈஸ்வர சித்தம். அப்ப ஈஸ்வர சித்தத்துல பதிவு ஆயிடுச்சுன்னா நீங்க அடுத்த பிறவிக்கு வந்தே ஆகணும். ஏன்னா அவன் தான் உங்களுக்கு கர்மபல தாதா. ஈஸ்வரன் தான் கர்மபல தாதா. கர்மபல தாதான்னா என்ன அர்த்தம்? அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம்ங்கிறத கொடுப்பான். யாருக்கு என்ன பலன் கொடுக்கணும் அப்படிங்கறத இறைவன் கொடுக்கறது எப்படின்னா,
இவன் இப்படிப்பட்ட நற்காரியங்கள் செய்திருக்கான், இவனுக்கு இப்படிப்பட்ட பிறவி. இவன் இப்படிப்பட்ட பாவக்காரியங்கள் செஞ்சிருக்கான், இவனுக்கு இப்படிப்பட்ட பிறவிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில ஒரு கர்ம பல தாதாவாக ஈஸ்வரன் இருக்கிறதுனால, ஈஸ்வர சித்தத்துல போய் பதிவான உடனே மறுபிறவிக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு அந்த மனதின் அடிப்படையில தான் ஓப்பன் ஆகும். அப்ப மீண்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுல இருந்து ஒரு பிராரப்த கர்மாவை எடுத்துட்டு வந்து வேற ஒரு உடம்பு எடுத்து இந்த உலகத்துல பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இதுதானே மகான்கள் பேசுறாங்க. புனரபி மரணம், புனரபி ஜனனம். அதாவது மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல இந்த மனிதன் சுற்றி கொண்டுதான் இருக்கிறான். அப்ப இந்த சுற்றிலிருந்து இருந்து எப்போ அவன் விடுபட முடியும்? தன்னை யார் என்று உணரும் போதுதான் விடுபட முடியும். இன்னைக்கு கூட அந்த உயிருங்கிற டாபிக்ல எடுத்த இல்லையா? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ஜிக்க தான் இருந்தானேன்னு திருமந்திர பாடல் சொல்லி காட்டினேன். அவ தன்னை அர்ஜிக்க தான் இருந்தானே, தன்னை அறியும் அறிவை அறிந்தால் மட்டும்தான் அவன் தன்னை அர்ஜிக்க முடியும், தானே இறைவனாக மாற முடியும். ஆனா அவன் தன்னை அறிகின்ற அறிவை அறியாத வரைக்கும், அவன் வெளி விஷயத்துல நாட்டம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன ஆகும்? மனதனுடைய ஆசைகள் எல்லாம் ஈஸ்வர சித்தத்துல பதிவு செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வழிவகுக்கும் என்றுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஆகவே அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு, ஒரு விஷயமாக இங்க இந்த வேதம் என்ன சொல்ல வருதுன்னா, வேத மந்திரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஓம்காரம் இருக்கிறது. காரணம் என்றால் ஓம்காரம் தான் பிரம்மம் என்று இங்க அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி, அந்த ஓம்காரத்தினுடைய ஸ்வரத்தை நீங்க உச்சரிக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டி, அந்த ஓம்காரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதையும் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உச்சரிச்சு காட்டினா, அது மாதிரி நீங்க உச்சரித்து பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஓம்கார தியானம் உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கும். அது இந்த உடம்பை விட்டுட்டு போன பிறகு நீங்க மீண்டும் பிறக்க போறது இல்லை. ஆனால் வாழுகின்ற வாழ்க்கையே நீங்க சிரமம் இல்லாம வாழ்வதற்கான வழிவகையை செய்யும். ஏன்னா நம்ம எப்பயுமே இறைவனை நோக்கி போனோம் அப்படின்னா நமக்கு பொருளாதார கஷ்டங்கள் வரும். ஏன்னா நம்ம உலகில் பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகிறவர்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை. நான் பொருளாதாரத்தையே கவனிக்காம எப்பவுமே இறை சிந்தனை உட்கார்ந்துருந்தா எனக்கு எப்படிங்க சோறு கிடைக்கும் அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு வருது இல்லையா? ஆனா உண்மையா இறை சிந்தனைக்குள்ள நீங்க போய் இறைவனோட இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இறைவன் வாழ்வான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த அடிப்படையில உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு தானா வரும். எப்படி வரும், எந்த வகையில வரும், யார் மூலமா வரும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த பொருளாதாரத்தை அது கொடுக்கும். ஏன்னா இந்த உடலும் மனசு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் வாழ்ந்தாகணுங்கிறதுக்காக அந்த வாழ்க்கைக்கான தேவையை அதுவே பார்த்துக்கும். அதுக்குண்டான பலன் உங்களுக்கு ஓம்கார மந்திரத்தை உபாசனை பண்றதுனால கிடைக்கும். அது உத்கீத தியானமாக உபாசனை பண்ணுவதனால தான் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க இந்த மந்திரம் காட்டுது. மீண்டும் இதே பகுதியில 4வது பகுதியினுடைய 4வது மந்திரம் பார்க்கிறோம். யதாவா ருசமா மோத்யோ மித்யேவா வாதீஸ்வரத்யே வஹும் சாமைவம் யஜுரேசவு ஸ்வரோ யதேத அக்ஷரமே ததம் சமபயம் தத் பிரவிஷ்ய தேவா அமிர்தா அபயா அபவன். இந்த பாடல் 4வது பாடல் என்ன சொல்றதுன்னா, மனிதர்கள் இந்த ரிக் மந்திரத்தை ஓதும் போது, அதாவது ஓம் என்று தொடங்கி மிகுந்த ஆர்வத்துடன் அதை ஓதுகின்றார்கள். சாம மற்றும் யஜுர் மந்திரங்களை ஓதும் போது அவர்கள் அதையே தான் செய்கின்றார்கள். அப்ப இந்த ஓம் என்பது அக்ஷரமும் ஸ்வரமும் ஆகும். இது அழியாமை மற்றும் அச்சமின்மையின் சின்னமாகும். தேவர்களும் தெய்வங்களும் அதில் அடைக்கலம் புகுந்தபோது அவர்கள் அழியாமை மற்றும் அச்சமின்மையை அடைந்தார்கள் என்று இந்த 4வது மந்திரம் சொல்லுகின்றது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த ருக் மந்திரத்தை ஓதுகின்ற வேத விற்பனர்களாக இருக்கட்டும், அல்லது சாமம் யஜுர் போன்ற வேத மந்திரங்களை ஓதுகின்ற வேத விற்பனர்களாக இருக்கட்டும், எல்லாரும் வேத மந்திரங்களை ஓதுகிறார்கள். ஏன்னா 3 வேதங்கள் இருக்கு. ரிக், யஜுர், சாமம் என்ற 3 வேதங்கள் இருக்கிறது. 3 வேத மந்திரங்களையும் ஓதுகின்ற வேத விற்பனர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அன்றைக்கெல்லாம் எல்லாருமே வேதம் தான் படிப்பாங்க. இன்றைக்கு தான் நம்ம வேதம் படிக்கிறது இல்லை. அன்றைக்கு குருகுல கல்வியில எல்லோரும் வேதம் படிப்பாங்க. அப்ப இந்த வேத மந்திரத்தை மட்டும் ஓதிட்டா அவங்க பிறவா பெருநிலை அடைந்துடுவார்களா, மீண்டும் பிறக்க மாட்டார்களானா இல்லை என்றுதான் சொல்லுது. இதே வேத மந்திரத்தில் வரக்கூடிய சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த வேத மந்திரங்கள் மட்டுமே உங்களுக்கு பிறவா பெருநிலை கொடுத்து விடாது. ஏன்னா அந்த வேத மந்திரத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஓம் என்ற அக்ஷரமும் ஸ்வரமும் தான் இங்க அந்த அடைக்கலம், அந்த ஓம் என்ற அக்ஷரத்தினிடத்திலே அடைக்கலம் புகுகின்ற பொழுது அவர்களுக்கு அழியாமையும் அச்சமின்மையும் கொடுக்கின்றது என்று இந்த 4வது பாடல்ல பார்க்க முடிகிறது. அடுத்தது இதே சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய 4வது பகுதியில 5வது மந்திரம். இதோட இந்த 4வது பகுதி நிறைவடையுது. ஏன்னா இந்த மொத்தமே இந்த 4வது பகுதியில 5 மந்திரங்கள் தான். இப்ப அந்த 5வது மந்திரத்தை பார்க்கிறோம்.
தய ஏத தேவம் வித்வான அக்ஷரம் பிரணவத்யேத தேவா அக்ஷராகும் ஸ்வர அமிர்த அபயம் பிரவிசதி தத் பிரவிஷ்ய யத் முருதா தேவாசிய அமிர்தோ பவதி. இந்த பாடல், இந்த 5வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, இப்போதும் கூட இந்த ஓம் என்பதை அறிந்து அதை வழிபடுகின்ற எவரும் அச்சமின்மை மற்றும் அழியாமையை அடைய முடியும். அதுதான் அக்ஷரம், அதுவே ஸ்வரம். ஓமுடன் ஒன்றுபடுவதன் மூலம் கடவுள்களும் தெய்வங்களும் அடைந்தது போல மிக உயரிய நிலையை அதை உச்சரிக்கின்றவன் அடைகின்றான். அவன் அழியாமையை பெறுகின்றான். அவன் அச்சத்திலிருந்து விடுபடுகின்றான். மரணமில்லா பெருவாழ்வை பெறுகின்றான். தேவஸ்த அமிர்தோ பவதிங்குது. தேவர்கள் அடைந்த நிலையை இவர்களும் அடைவார்கள். அப்ப தேவர்கள் எதை அடைந்தார்கள்? அமிர்தத்தை அடைந்தார்கள். ஏன்னா இங்க அமிர்தத்துலதான தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தது. அமிர்தத்தை சாப்பிட்டவன் சாக மாட்டான், அமிர்தத்தை சாப்பிடாதவன் செத்து போயிடுவான். அப்ப இங்க அமிர்தம்ங்கிறது என்ன? ஓம்காரம் தான் அமிர்தம். இங்க விஷயம் அதுதான். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, இதெல்லாம் ரகசியம். அதாவது குஹ்யம்னு சொல்லும் சாஸ்திரம். இந்த பார்க்கடலை தேவர்களும் அரக்கர்களும் கடைந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புராண கதைகள்ல படிக்கிறோம் இல்லையா? அப்படி பார்க்கடலை கடையும் போது அதுல இருந்து லட்சுமி வந்தா, லட்சுமி பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அதுல கதைகள் இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு தாத்பரியம். அதாவது இதுக்கெல்லாம் தத்துவம் இருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய தத்துவங்கள் இருக்கு. அதெல்லாம் நாம இப்ப பார்த்தோம்னா நேரம் பத்தாது. ஆனா இங்க உண்மையா அமிர்தம் அப்படிங்கிறது ஓம்காரம் தான் அமிர்தம். அப்ப இந்த ஓம்காரத்தை நம்ம உச்சரிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓம்காரத்தை மட்டும் நம்ம சரியா தியானிச்சிட்டோம் அப்படின்னா, தியானம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதனுடைய பலன் ரொம்ப அபரிமிதமான பலனை கொடுத்துரும். இந்த பலன் எப்படின்னா, நமக்கு அத்தியாத்ம யோகத்தினுடைய ஆத்ம ஞானத்தை கொடுத்து, நம்மை யார் என்று காட்டி கொடுத்து, இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை புரிய வைத்து, நம்ம இந்த பிறவியிலேயே வாழும் போதே அமைதியும் ஆனந்தம் அடைகின்ற நிலையிலே வாழுகின்ற மாதிரி செஞ்சு, மீண்டும் அடுத்த பிறவிக்கு நம்மள வராத மாதிரி செய்யக்கூடிய ஒரு மிக உயரிய மந்திரமாக ஓம்காரமே இருக்கிறது என்று இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய 4வது பகுதி ஓம்காரத்தையே முழுமையாக பேசுகின்றது என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை அப்படியே நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது, இங்க நமக்கு எதனால பயம் வருது அப்படின்னு பார்த்தா, ஒரு இருளை கண்டு பயப்படலாம், தண்ணீரை கண்டு பயப்படலாம், திருடனை கண்டு பயப்படலாம். பயம் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் நம்ம இடத்துல இருக்கலாம். ஆனா எல்லா பயங்களுக்கும் மூல காரணமாக ஒரு பயம் நம்ம இடத்துல இருக்கு. அது என்ன பயம்னா, மரண பயம். ஏன்னா பயம் அப்படிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில வாழும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயம் வரும். ஆனா இந்த பயத்தை விட மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? மரண பயம். ஆனா இந்த மரண பயத்துல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கான பயத்துல இருந்து நம்ம விடுவிச்சுக்கலாம். ஆனா மரண பயத்துல இருந்து நம்ம விடுவிச்சுக்க முடியுமா? முடியாது இல்லையா? மரணம்ங்கிறது நமக்கு பயத்தை கொடுக்குது. ஐயோ நான் இறந்துருவேனா, என்ன கொஞ்ச நேரத்துல உயிர் போயிடுமா அப்படின்னு அந்த நிலையில இருக்கிறவங்களுடைய சிச்சுவேஷனை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது மரணத்தை நெருங்கக்கூடிய ஒரு நோயாளி படுத்துட்டு இருக்காரு. அவர் இந்த கொஞ்ச நேரத்துல சாக போறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிடும் நம்ம மரணம் அடைய போறோங்கிறது அந்த உடம்பு காட்டி கொடுக்கும். அப்ப நம்ம இந்த உடம்பை விட போறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அவருடைய ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, அப்படியே முகமெல்லாம் வெளிரி போயிடும், அப்படியே நாக்கெல்லாம் வறண்டு போயிடும். அப்படி ஒரு பயம் அவரை ஆட்கொள்ளும். அந்த பய உணர்வை அந்த அனுபவத்துல அவரு தான் அடைஞ்சிருப்பாரு, நமக்கு தெரியாது. அந்த பய உணர்வு எப்படிப்பட்டதுங்கிறத நீங்களும் நானும் உணர முடியாது. அதை உணர்ந்தவருக்கு தான் அது தெரியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மரண பயம் எல்லோருக்கும் உண்டு என்று இங்க சாஸ்திரம் சொல்லி, இந்த ஓம்காரத்தை யார் ஒருவன் சரியாக உச்சரிக்கின்றானோ, உபாசனை செய்கின்றானோ, அவனுக்கு மரண பயமும் அகல்கின்றது. அப்போ அந்த மரண பயத்தை அகற்றுவதற்கான அரிதான மந்திரம் இந்த ஓம்காரம் என்று இங்க சுட்டிக்காட்டுது. அதனால்தான் இங்க இந்த ஓம்காரத்தை ஜபிக்கின்றவர்கள் அழியாத நிலையை அடைகின்றார்கள், அமரத்துவம் அடைகின்றார்கள், அவர்கள் பயமற்ற தன்மையை அடைகிறார்கள் என்று இந்த மந்திரங்களை நம்ம பார்த்தோம். அப்ப அதை நாம இங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பயமற்ற தன்மை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வாழும்போது நம்ம பயம் இல்லாம வாழணும். அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையும் கண்டு பயந்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை முழுமையாக வாழவே முடியாது. ஏன்னா தினம் தினம் ஒரு பிரச்சனையில் நமக்கு பயம் வரும். நமக்கு பொருளாதாரமே 10 இல்லைன்னாலும் பயம் வந்துடும். இப்ப இன்றைக்கு நான் ஒரு 10,000 இருந்தா தான் இன்றைக்கு நான் வீட்டு வாடகை கொடுக்க முடியும், கரண்ட் பில் கட்ட முடியும், நாளைக்கு மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என் கையில 10,000 இல்லை அப்படின்னா உடனே மனசுக்குள்ள ஒரு கருக்குன்னு ஒரு பயம் வரத்தான் செய்யும். யாருக்கா இருந்தாலும் வரும். ஏன் வரும்னா, நாளைக்கு வீட்டுக்காரன் நிப்பானே, வாடகை கொடுக்கணுமே, கரண்ட் பில் நம்ம அந்த குறிப்பிட்ட டேட்குள்ள கட்டலன்னா கரண்ட் பில்ல கட் பண்ணிட்டு போயிடுவானே, அப்ப நான் எப்படி இதை சமாளிப்பேன்னு நினைச்சாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும்.
அப்ப இந்த பயம்ங்கிற உணர்வுக்கு ஒரு எல்லை இருக்கான்னா எல்லையே இல்ல. ஏதேனும் ஒரு ரூபத்துல பயம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம இந்த பயத்துல இருந்து விடுதலை ஆறதுக்கு ஒரே வழி என்ன? இறைவனை சரணடைவதுதான் ஒரே வழி. அப்ப இறைவனை சரணடைவதற்கு எளிதான வழி என்ன? இறைவனை யாருன்னு தெரியலீங்களே. நீங்க என்னமோ வெட்ட வெளிங்கிறீங்க, அது என்னமோ வெட்ட வெளி, அந்த வெளின்னா ஒரு வெளியும் தெரிய மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரே வழி ஓம்காரம் தான். ஏன்னா இங்க இதை விட வேற எளிமையான விஷயத்த வேதம் சொல்லிக் கொடுக்காது. காரணம் என்னன்னா இது பக்தியிலும் இதுதான் சொல்லப்படுது, ஞானத்திலும் இதுதான் சொல்லப்படுது. அப்ப இங்க ரொம்ப எளிமையா நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓம்காரத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. ஓம்காரம் இல்லாத மந்திரங்களே கிடையாது. உங்களுக்கு என்னென்ன தேவதையை பிடிக்குதோ, முருகனை பிடிச்சாலும் ஓம் முருகா தான் சொல்லி ஆகணும். நீங்க உங்களுக்கு பெருமாளை பிடிச்சாலும் ஓம் நமோ நாராயணா தான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு சிவனை பிடிச்சாலும் ஓம் நமச்சிவாயா தான் சொல்லி ஆகணும். அப்ப நீங்க எந்த தேவதையை நீங்க உபாசனை பண்ணாலும் அதற்கு ஆதாரமாக ஓம் இருந்தால்தான் அந்த மந்திரத்துக்கு மதிப்புங்கிறத வேத சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. ஏன் அப்படி தெளிவுபடுத்துதுன்னா, அந்த ஓம்காரம் தான் பிரம்மம். அந்த ஓம்காரமே பிரம்மங்கும் போது ஓம்காரத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க அந்த பிரம்மத்தோடவே இருக்கிறீங்க, அந்த வெளியோடவே கலந்துட்டீங்க. அப்ப இதற்கு மேல ஒரு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்லி, அப்போ அதை நம்ம எப்படி எளிமையா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறது இங்க விளக்கம் கொடுக்குது. இப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய அணுக்கள் தோறும் தனது வலையை விரித்து வைத்துள்ள மரணத்தின் பார்வையிலிருந்து அந்த தேவர்கள் கூட தப்ப முடியவில்லை. அதன் பிறகு தேவர்களுக்கு ஞானம் வந்தது. வெறுமனே சாஸ்திரங்களை கற்பதினாலே பயனில்லை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்ப தேவர்கள் என்ன உணர்ந்தார்கள்? சாஸ்திரங்களை மட்டும் கற்றுக்கொண்டிருப்பதனால நம்ம பிறவா பெருநிலை அடைய முடியாது. ஆகவே அது எதற்காக? ஞானத்தை அடைவதற்காக, தன்னை யார் என்று காட்டி கொடுப்பதற்கான ஒரு புற அறிவு தான். இப்ப நம்ம ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், ஒரு பிசிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரியை பத்தி ஒரு சப்ஜெக்டை தெரிஞ்சு நம்ம ஒரு லேப் டெக்னீஷியனா மாறலாம். ரசாயனங்களை கையாளக்கூடிய திறமை நம்ம இடத்துல கெமிஸ்ட்ரி படிச்சதுனால வந்திருக்கலாம். ஆனா ரசாயனங்களை கையாளக்கூடிய திறமையில நான் ஒரு மாஸ்டரா இருந்தாலும் கூட அது ஒரு புற அறிவு தானே. வெளியிருந்து ஏற்றி வைக்கப்பட்ட அறிவாக இருக்கிறதுனால அந்த ரசாயனங்களே என்னை மரணமில்லா பெருவாழ்வு கொண்டு போயிடுமா? கொண்டு போகாது. ஏன்னா நம்ம என்னதான் விஷயங்களை படிச்சாலும் அந்த படிப்பு நமக்குள்ள போனாலும் அது நம்மை காப்பாத்தாது. நம்மை வாழ வைக்கிறதுக்கான ஒரு தற்காலிக பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும். அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா மரணத்தை வெல்ல முடியுமா அந்த ரசாயனத்தை சாப்பிட்டு? அது நடக்காதுங்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இதெல்லாம் சித்தர்கள் முறையில ரசவாதம் செஞ்சவங்க இருக்கிறாங்க, இரும்ப தங்கமாக்கினவங்க இருக்காங்க. என்ன பண்ணாலும் உடம்ப தக்க வைக்க முடியாது. ஆக இங்க ஞானம்ங்கிறது என்னன்னா, இங்க உடம்ப தக்க வச்சுக்க முடியாது. ஆனா வாழும் போதே இந்த உடம்புல நம்ம ஆனந்தமாக வாழ்ந்து அமைதியாக வாழ்ந்து இந்த உடம்ப விடும்போது தைரியமா உடம்ப விட்டுட்டு போகணும். ஏன்னா நான் இந்த உடல் இல்லைங்கிற அந்த நம்பிக்கை வரும்போது தானே உடம்ப நம்ம விட முடியும். நான் இந்த உடம்பு நினைச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் மரண பயம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மரண பயத்துல இருந்து நம்ம விடுபடணும்னா இந்த உடம்பு நானல்ல, இந்த மனம் நானல்லங்கிற அந்த விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறோமோ அப்பதான் நாம அதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்லி, அது தேவர்கள் கூட தப்ப முடியலங்கிறது இங்க சொல்லி, அப்ப வேதங்களை உபனிஷதங்களை படிப்பதனால் மட்டும் நம்ம இங்க எல்லாம் சாதித்து விட முடியாது. அப்ப சாதனை தேவைப்படுது. அப்ப சாதனைங்கிறது என்னன்னா இந்த ஓம்கார தியானம் தான் இங்க சாதனை என்று சொல்லுது. அப்ப இதை கைவல்ய நவநீதம் கூட சொல்லும். கைவல்ய நவநீதம் பாடல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, சாதனையின்றி சாதிப்பார் யாரும் இல்லை என்று ஒரு பாடல் இருக்கு கைவல்ய நவநீதத்துல. அப்ப சாதனை அப்படி நம்ம இப்ப இங்க பார்க்கும்போது ஒரே சாதனை ஓம்கார சாதனை எடுத்துக்கிட்டா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். அதுதான் இங்க தியானம், தவம் என்ற அளவுக்கு மிக உயரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப சாஸ்திரங்கள்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன, அவைகள் எல்லாம் உண்மைதான் என்றாலும் அந்த சாஸ்திரங்களை படிப்பதனால் மட்டும் ஒருவன் இறைவனை அனுபூதியில் உணர முடியாது. ஏனென்றால் அவை பரோட்ச ஞானம். படித்ததனால் நான் தெரிந்து கொண்ட விஷய ஞானம், அவ்வளவுதான். ஆனா இறைவன் என்பவன் அனுபவத்திற்கு வர வேண்டிய ஞானம். அப்ப இறைவன் என்பவன் அனுபவத்துக்கு வரணும். அப்ப நம்ம என்ன வேணா படிக்கிறோம், அதனால எனக்கு எல்லாம் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்ப நான் உபனிஷதங்களை நம்ம எல்லா உபனிஷதங்களும் படிச்சாலும் அது நமக்கு எப்படி இருக்கு? பரோட்ச ஞானம் தான், ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட அறிவா இருக்கு. தன்னை பிரம்மம் பிரம்மம்னு சொல்லுதுன்னு மட்டும் நமக்கு தெரியும். அப்புறம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு நானே பிரம்மம் என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையா அந்த நானே பிரம்மம்ங்கிற நிலையை நம்ம உணர்ந்தோமா அப்படின்னா இல்லை இல்லையா? உணர்றதுக்கான வாய்ப்பு ஏன் இல்லை? அது நம்ம ஒரு பரோட்ச ஞானமா வச்சுட்டு இருக்கிறதுனால இல்ல. அதாவது ஒரு கேள்வி அறிவா, ஒரு படிப்பறிவா வச்சிருக்கோம். அதாவது சுரக்காய் மாதிரிதான். அதாவது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அது மாதிரி சுரக்காயை பத்தி படிச்சிட்டதுனால நமக்கு சுரக்காய் அனுபவம் ஆயிடாது. சுரக்காயை சமைச்சு சாப்பிட்டா தான் அனுபவம் ஆகும். அது மாதிரி இறைவனை நம்ம உள்ள உணரும் போதுதான் அனுபவம் ஆகும். அப்ப இறை அனுபவம், இறை அனுபூதிங்கிறது இந்த ஞானத்தினால் நமக்கு கிடைச்சாலும் அதற்கு பக்க பலமாக சில சாதனைகளும் நமக்கு தேவைப்படுது இல்லையா? அந்த சாதனைகளை தான் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்?
பிரம்ம தியானம் கொடுக்குறோம், மற்ற தியானங்கள் எல்லாம் கொடுத்து உடம்பையும் மனசையும் ஒருங்கிணைக்கிறோம். ஏன்னா இங்க மனசு ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம், உயிர் ஒரு பக்கம் நல்லா பிரிஞ்சு இருந்ததுன்னா அது எப்பயுமே இந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. அப்ப இவையெல்லாம் ஒன்று சேரணும். எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற நிலையில இங்க நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்முடைய உண்மைத்தன்மையை நம்ம உணர்வதற்கான சாதனைகள்ல நாம தீவிரமா ஈடுபட நம்முடைய உடம்பும் பக்குவம் அடையும், மனசும் பக்குவமாகும். அப்ப நம்மளை யார் என்று நம்ம உணர்ந்த நிலையில நம்முடைய சொரூபம் நமக்கு அனுபவமாகும். அந்த நிலை தான் இங்க இறை அனுபூதி, இறை அனுபவம் என்று இங்க மகான்கள் சொல்றாங்க. அப்ப அந்த அனுபவத்துக்கான சில சாதனைகளும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதற்கான ஞானத்தையும் நம்ம இந்த மாதிரி ஆத்ம ஞான விஷயங்களை, அத்தியாத்ம யோகங்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஆக இதையெல்லாம் நம்ம உள்வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ள இதை கொடுத்து மனதை மேல்நிலைக்கு உயர்த்தும் போது இந்த மனமானது அந்த தூய அறிவாக பிரகாசிக்கும் என்று பார்க்க முடிகிறது. இப்ப இதை எப்படி பெரியவங்க சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு பஞ்சாங்கத்தை படிக்கிறோம். பஞ்சாங்கத்துல இந்த நேரத்துல மழை பெய்யும், இந்த நாள்ல மழை பெய்யும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப மழை பெய்யும் அப்படின்னு ஒரு பஞ்சாங்கத்துல எழுதி இருக்கிறது என்பதற்காக அந்த பஞ்சாங்கத்தை பிடித்து பிழிந்தால் அங்கு ஒரு துளி நீர் கூட வெளியே வராது என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்? பஞ்சாங்கம் தான் சொல்லுது மழை வருது, இன்றைக்கு தேதியில மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அது பஞ்சாங்கம் சொல்லிடுச்சுங்கிறதுக்காக நம்ம பஞ்சாங்கத்துல இருந்தே அந்த மழை நீரை கொண்டு வர முடியுமா? அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பிழிஞ்சோம்னா அங்க நீர் வருமானா வராது. அப்ப என்ன? அது சொல்ல மட்டும்தான் செய்யும். ஆனா அனுபவம்ங்கிறது வேற. அது மாதிரி இங்க சாஸ்திரங்களை படிப்பதனால மட்டும் பயன் இல்லை. அந்த சாஸ்திரங்கள் கூறுகின்ற உண்மைகளை நம்முள் நாம் உணர வேண்டும். அந்த சாஸ்திரங்களின் சாரமான இறைவனை நாம் அடையாத வரைக்கும், இறை அனுபூதி பெறாத வரைக்கும் மனிதர்கள் மரண பயத்திலிருந்து விடுபட முடியாது. இதை புரிந்து கொண்டவர்கள் இறை அனுபூதிக்கான சாதனையை மேற்கொண்டார்கள். அப்படி மேற்கொண்ட தேவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம்தான் ஓம்கார தியானம். அப்ப இறைவனின் மிக மேலான சின்னம் ஓம்கார மந்திரம். அப்ப இந்த ஓம்கார தியானத்தை மேற்கொண்டு தேவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றார்கள். அவர்கள் அமிர்தத்தை உண்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப தேவர்கள் அமிர்தத்தை உண்டு விட்டார்கள், அரக்கர்கள் அமிர்தத்தை உண்பதற்கு வழி இல்லை. அப்ப நாம இப்ப தேவர்களா மாறணுமா அரக்கர்களா மாறணுமாங்கிறத நம்ம இடத்திலேயே சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குதான் இங்க ஞானம். இப்ப நம்ம இந்த விஷயத்தை படிச்சதுனால நமக்கு என்ன ஞானம் கிடைச்சிருக்கு? இப்ப என்னிடத்துல ஒரு பாதி மனசு தெய்வம், பாதி மனசு மிருகம். பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடான்ட்டு கண்ணதாசன் பாடல் மாதிரி பாதி மனதுல இப்ப தெய்வீகத்தன்மை இருக்கு, மீதி பாதி மனசு அசுரத்தன்மையில் இருக்கு. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும்? அந்த பாதி மனசு அசுரத்தன்மை இருக்கிறத முழுசா அசுரத்தன்மையா மாத்திட்டு நம்ம அரக்கனா மாறிடலாமா? இல்ல பாதி மனதுல நமக்கு தெய்வீகத்தன்மை இருக்கு, மீதி பாதி மனதுல இருக்க அரக்கத்தன்மையை நீக்கிட்டு நம்ம முழுவதும் தெய்வீகத்தன்மை அடைந்து விடலாமா அப்படிங்கிற சாய்ஸ் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அதை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரே வழி நம்முடைய புத்தி சக்தி தான், நம்முடைய சுய சிந்தனை தான் அப்படின்னு நீங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, அதில் யார் ஒருவன் விழித்துக் கொள்கிறானோ அவன் விவேகி, அவன் புத்திசாலி. அவன் மட்டும்தான் இந்த மாதிரி வேதங்களை படிக்கவும் முடியும், வேதத்தில் கூறப்பட்ட விஷயங்கள் படி நடக்கவும் முடியும், தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளவும் முடியும் என்று இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அந்த அடிப்படையில இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய 4வது பகுதி நிறைவடைகின்றது. அப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய 5வது பகுதிக்கு போறோம். முதல் அத்தியாயத்தினுடைய 5வது பகுதி. அது நம்ம அடுத்த வருகின்ற வகுப்புல பார்க்கலாம். இன்றைய நேரம் கருதி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.